தலைவர் ஏழுமலையா அவர்களுக்கும், ஜோதிட பேராசிரியர் விஜயனையா அவர்களுக்கும் மற்றும் சீனிவாசன் அவர்களுக்கும், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றி. இந்த 13வது கூட்டத்தில் எனக்கு பேச கொடுத்த தலைப்பு 7ஆம் பாவமும் பஞ்சபூத ரகசியங்கள். பஞ்சபூதம்னா இது ஒரு டாபிக். இது நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், அதை எழுதி வச்சேன். இந்த 7ஆம் பாவத்தோட சேர்த்து பேசணும்னு சொல்லி எழுதி வச்சேன். இப்போ 7ஆம் பாவம்னா மனைவி, மக்கள், நண்பர், சொத்து பத்து. ரெண்டாவது வந்து மாரகம். 7ஆம் இடத்துல தான் மாரகமா வரும் ஒரு மனிதனுக்கு. அப்ப 7ஆம் லக்னத்துல தான் அவன் கவர்ச்சியா இருப்பான். மனைவி வந்திருப்பாடு மனைவியான இவனுக்கு யோகம் வரும். ஆச்சுங்களா? சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும், கல்வி நல்லா ஏறும். அப்ப கூட்டாளி மூலியமா நம்மளுக்கு வந்து ஆதாயம், வெற்றி எல்லாம் உண்டாகும். இப்ப 7 கூடிய 3ல வந்தாக்கா கல்யாணம் வழக்கு வம்பெல்லாம் வரும். ஏன்னா 7 கூடிய லக்னத்துக்கு 3ல வராது. அப்ப 3ஆம் இடம் தான் வழக்கு வம்பு, மரிச்சு தகராறு. அப்ப அந்த இடத்துல வரும்போது சிக்கல் சிரமங்கள்லாம் வரும், கோர்ட்டு பஞ்சாயத்து வரும், மறு விவாகம் நடக்கும். ஆச்சுங்களா? இப்ப 7 கூடிய 4ல வந்தா மனைவி வீட்டு சொத்து வரும், மாமியா வீட்டு சொத்து வரும், நிலப்பழங்கள் வரும், மனைவி வந்திருப்பாதான் வண்டி வாகனம், சுகம் எல்லாம் அனுபவிக்கலாம். அப்ப கல்வி திறமை நல்லா இருக்கும். அதாவது நம்ம கூரை வீட்டுல இருந்தா கூட மெத்த விடா மாறும் மனைவி வந்திருப்பாரு. ஏன்னா 7 கூடிய 4ல வந்துட்டார். அப்ப அவர் வீட்டுக்கு ஒரு 10. அப்ப திக்பலம் தரதுனால பலம் உண்டாகும். இப்ப 7 கூடிய 5ல வந்தாக்கா 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் வந்து 11ஆம் இடம். அப்ப 11ஆம் இடம் என்பது மறுவாகவும் நடக்கும், ஆசை அபிலாசைகள் நிறைவேறும். அப்ப இருந்தாலும் கூடிய வேலை செய்யும். ஆச்சுங்களா? அப்ப குழந்தை செல்வம் இல்லாம குழந்தை செல்வம் உண்டு, கிடைக்கும். இப்ப கடகராசிக்கு 11ல குரு இருக்கிறாரு. நேற்று ஒரு ஜாதகம் வந்துச்சு, உங்க மருமக முழுவாக்குறாங்களான்னு கேட்டான். 6 மாதம் முழுவாக்குன்னு சொன்னாங்க. நான் அப்படியே எடுத்து குண்டு அடிச்சேன். அப்படியே ஆமாங்க 6 மாதம் முழுவாதாங்க இருக்குது அப்படின்னாங்க. என்ன பண்ண பிறகுனாங்க. அப்ப பொண்ணுதாங்க பிறக்கும். ஆண் பிறக்கணும்னா நீங்க வந்து குலதெய்வத்துக்கு வந்து வேண்டிங்க, எல்லாம் திருப்பி வேணாதிரம் இடைக்கட காசு போடுறதுல நீங்க வேண்டிங்க. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அதனுடைய சக்தியால ஆம்பளை பொண்ணு பிறக்கும். எங்க கணக்கு பொண்ணுதான், உங்க கணக்கு இதெல்லாம் செஞ்சா ஆனா மாறும். அது ஏங்கிட்ட ஒண்ணு இல்லை அப்படின்னு. அப்ப 7 கூடிய 14ல வந்தா 7ஆம் 5ல வந்தாக்கா குலதெய்வ ஆசீர்வாதம், அதாவது குழந்தை பாக்கியம். ரெண்டாவது வந்து குலதெய்வம் கூடவே இருக்கும், கல்வி ஏறும், பட்டம் பதவியெல்லாம் வாங்குவான். அப்ப 7ஆம் வந்து 6க்கு வந்தாருனாங்க வழக்கு வம்பு, சண்டை சச்சரவு, நோய், வியாஜம் இதெல்லாம் நடக்கும். அது லக்னாதிபதி பலம் பெற்றாக்கா கடன் இருந்தாலும் கடன் சுமை இருக்காது. லக்னாதிபதி போய் 6 கூடிய கால் வாங்கி அப்படி இருந்தாக்க கடன் சுமையும் வந்துடும். அப்ப 7 கூட 7ல இருந்தா சில பேர் மாமியா வீட்டுல செட் ஆயிடுவான். 7ஆம் 7ல இருந்தா மாமியா வீட்டு சொத்து சேரும். ஆனா எல்லாத்தையும் வித்துட்டு தான் உட்காந்துருந்தாங்க. காரணம் என்னன்னாக்கா மனைவியோட பாடு பின்னாடி சொல்லதான் அவன் கேட்டாகணும். இல்லை எங்க அம்மாட்ட சொல்லுவேன், அப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னுவாங்க. ஆனா என்ன கூப்பிட்டாங்க அது மாதிரி. நான் வர முடியாதுட்டேன். உன் நிலமும் வேணாம், சொத்து வேணாம், என் வீட்டோட தான் இருப்பேன். இஷ்டப்பட்டா கூடி எல்லாம் அவங்க வீட்டு வச்சுக்கிட்டேன். எதாவது இருக்குதுயா? நான் போகல, எனக்கு இஷ்டம் இல்லை. மனசு எனக்கு லக்கணம் பலம் வர்க்கோத்தமா. அதனால எண்ணிலை மறந்தாலும் தண்ணிலை மறக்கூடாதுன்னு சொல்லி நான் போக மாட்டேன், வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப 7ஆம் 8 இருந்தா அவமானம் உள்ள மனைவி வந்து ஆம்பளையான எந்த நேரமும் வீண் பழியை போட்டு, அதாவது வீணான பணம் காசு கூட ஆம்பளை எதிராக கூட ஆம்பளையான வந்து வழக்கு பண்ணி அசிங்க அவமானம் பண்ணும். அப்ப 7 கூடிய 9ல இருந்தா குலதெய்வம் பேசும், குருமார்களுடைய ஆசீர்வாதம் வரும். ரெண்டாவது விவாகம் நடக்காத சிறு வயசுலேயே கல்யாணம் நடந்துடும். ஆச்சுங்களா? 7 கூடிய 10ல இருந்தா மனைவி வந்திருப்பாடுதான் ஜீவனம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பணம் பண்ண நல்லா இருக்கும், வண்டி வாகனம் நல்லா இருக்கும், அதாவது பட்டம் பதிலாம் நல்லா போகும். மனைவி தான் மனைவியால் தான் ஜீவனம் பண்ணுவான். அப்ப 7 கூடிய 14ல வந்தா மனைவி மூலியமா ஆதாயம் வரும், வருமானத்துக்கு மிஞ்சி வருமானம் வரும். நேரம் 1000 ஒரு நாள் குறிப்பேடு 2000 வரும். ஏன்னா 11ஆம் இடம் தான் கஜானா, 2ஆம் இடம் தான் பணம். 2 11 கெட்டு போச்சுன்னா அவன் சத்திர வாழ்க்கை தான் வாங்கணும் காலமெல்லாம். ஆச்சுங்களா? அப்ப 7 கூடிய 12ல இருந்தால் மனைவியால வியாக்கியம் வரும், படுக்கை சுகம் இருக்காது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது. மனைவியால காலமெல்லாம் அவன் கண்ணீர் விட்டு தான் அழுகணும். அப்ப 7 கூடிய 12ல இருந்தாலும் மனைவியை அனுசரிச்சு போனாலும் அது நடக்கும். இதே பாவர் சேர்க்கப்பட்டாக்கா இவன் பரதேச வாழ்க்கை தான் போகணும். இப்ப நான் வந்து 7ஆம் இடத்துக்கு இந்த பஞ்சபூத சொன்னேன் இல்லையா, அதை புதத்தில் படிச்சா அது போட்டுக்குது. மனைவி என்பது யாருன்னு கேட்குது. அதுக்கு கடவுள் சொல்லிச்சா, மனைவி என்பவர் கணவனின் துக்கத்தில் இருக்கும்போது அவனை தன் மடியில் ஏந்தி ஆறுதல் சொல்பவளே மனைவி.
அதுக்கு வானம் சொன்னிச்சான், வானம் மேகம், மனைவி என்பது கணவனின் ஒவ்வொரு துக்கத்தையும் தனதாக எண்ணி கண்ணீர் வடிப்பவள் தான் மனைவியாம். அதுக்கு பூமி சொன்னிச்சான், பூமி மனைவி என்பவள் கணவனின் மணிமகுடம் ஆவாள் என்று பூமி சொன்னிச்சான். அதுக்கு காற்று சொன்னிச்சா, மனைவி கணவனின் ஆடையாகவும் கணவன் மனைவியின் ஆடையாகவும் இருக்கணுமா, அப்படி இருந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கணும் காற்று சொன்னிச்சா. அதுக்கு மழை சொன்னிச்சா, மனைவி என்பவள் கணவன் சிறப்பாக வாழ்ந்து சொர்க்கம் செல்ல ஆசைப்படுபவளே மனைவி அப்படின்னு சொர்க்கம் சொன்னிச்சா. அப்ப இறைவன் கூறினாரா அதுக்கு தீர்ப்பு, மனைவி என்பவள் என் தரப்பில் இருந்து ஒவ்வொரு கணவனுக்கும் வழங்கப்பட்ட விலை உயர்ந்த பொக்கிஷமே மனைவி. அப்ப அவளே வாழும் சொர்க்கம், நடமாடும் தெய்வம், நம் வீட்டின் மகாலட்சுமி, அவருடன் வாழும் வாழ்க்கையே சொர்க்கம் என்று இறைவன் கூறினாராம். எனவே நாம் அனைவரும் உண்மையிலே மனைவியை நேசித்து மகிழ்வோம். அவளை சொர்க்கமாகவோ நரகமாகவோ மாற்றுவது உங்கள் கையில் தான் உள்ளது கணவன்மார்களே. எனவே மனைவிக்கு மதிப்பு கொடுத்து மகிழ்விப்போம் எனது கூறி என் பொறுமையோடு இதுவரை கேட்ட அனைவர் உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனைவி துணை ரெண்டு ஒண்ணுதான்ப்பா. அதாவது துணை என்பது கூட வர்றது துணை, தாலி கட்டிருப்பாரு மனைவி. சந்தோஷம், மகிழ்ச்சியா ஐயா. ஆமா ஆமா அதுமே சொல்லிட்டாரு. என்ன ஒண்ணுங்கய்யா, இப்போ ஒரு ராஜா என்ன பண்ணாரு, ஒரு நல்ல அழகான ஒரு வடிவம் எடுத்துட்டு போய் 32 லட்சமும் பொருந்திய ஒரு வடிவம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ராஜாவுடைய மகனை கல்யாணம் பண்ணிட்டார். நல்ல அழகான மனைவி, நல்ல அழகான கணவனா போயிட்டு நல்ல அழகான மனைவி, ஒரு ராஜா ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாரு. கல்யாணம் பண்ண உடனே கேவனாயிட்டாரு, சுத்தமா கேவன் அப்படின்னு சொல்லி இதை பார்த்த உடனே நான் தான் உன்னை தாலி கட்டினேன் அப்படின்றாரு. கட்டியாச்சு, என்ன பண்றது, அப்புறம் வாழ்ந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போகுது. இந்த ராஜா என்ன பண்ணாரு, அந்த டைம்ல ஒரு அரசகுமாரனா ஒரு ரொம்ப அழகா ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த அம்மா தனியா இருக்குது, உள்ள போறாரு. அவர் அடைய போறாரு, அதாவது அந்த பெண்ணை இந்த ராஜகுமாரன் அடைய போறாரு, தொட போறாரு. தொட்டிட்டா நீ வந்து தொழில் நோய் உனக்கு வரப்போகுது. தொழில் நோய்னா ஒண்ணு இல்லைங்க, எல்லா நோயும் அந்த தொழில் நோய் சொல்லுமா. நாங்களாம் ஒரு மனுஷங்கிட்ட போயிட்டா மாத்திரை கொடுத்து சரி பண்ணிவிட்டாங்க, நாங்க வந்துக்கிறோம். ஆனா நீ ஒரு மனுஷங்க தொழில் நோய் வந்துச்சுன்னா நீ கூட்டிட்டாலும் கூட்டிட்டே போடுது. தொழில் நோய் பெரிய நோய், பெண்ண அப்பெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கொடுத்துச்சு. அந்த மாதிரி சாப்பிட்டு கொடுத்துச்சு. ஒரு அரசகுமார தொலை வரன்னு சொல்லி சாப்பிட்டு கொடுத்துச்சு. திரும்ப ஒரு அவன் போயிட்டான், தேர்ல ஏறி போயிட்டான். திரும்ப ஒரு அரை நாள் கழிச்சு இந்த கணவர் வராரு, வயசானவர். இந்த மாதிரி வந்த உடனே அந்த மாதிரி சொல்றது மாதிரி ஒரு அரசகுமாரம் வந்தா அவனுக்கு தொட வந்தா அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் அப்படியா அப்படின்னு சொல்லி கம்ம விட்டுறாரு. ஆனா சொல்லல, நான் தான் அரசகுமார் தான் வந்துட்டு சொல்லல இந்த வயசானார். அப்புறம் கொஞ்ச காலம் போகுது, வயசாவது, அவருக்கு வருஷம், அதாவது தொழில் ஆரம்பிச்சு. இவர் தாங்க செக் பண்ண வந்திருக்காரு. நாம அழகு இல்லாம இருக்கிறோம், நம்ம மனைவி அழகாங்கிற ஒரு ஆடவன் மனம் விரும்புறாங்க வந்திருக்காங்க. வந்து செக் பண்ண வந்தவர் சொல்லி அந்த வயசுக்கு வருஷம் பிடிச்ச பிறகு சொல்றாங்க. இவர் சொல்றாரு, நான் தான் வந்தேன், நீ கொடுத்த சாபம் எனக்கு வந்துருச்சு. பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் சாபம் வந்துடும். அப்புறம் அது பதவிச்சா விளைவிச்சா விளையாச்சுதான் ஆகணும். அது போல காலகட்டத்துல அதுதான் நலாயணி தான் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆமா ஆமா. அதனால இந்த மனைவின்றது, அப்புறம் அந்த மனைவி என்ன பண்ணாங்க, எனக்கு கோயிலா போனா ஏன் சாப்பிட்டுக்கிறான், அந்த ஆள் சாப்பிட்டுக்கிறான், அரசன் சாப்பிட்றான், கணவர் சாப்பிட்றாரு. சாப்பிடும்போது அழுகி ஒரு சுண்ட வீட்டுல சாப்பாட்டு எடுத்து கொடுத்தாரு, அதை தூக்கி இடையே வச்சுட்டு நம்ம சாப்பிடும். அப்படிப்பட்ட பதிவிரத்தன் நல்லா இல்லை. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு ரிஷியோட இது பண்ணி அது பழைய காலம் ஓட்டு வச்சுக்கலாம். மனைவி கணவன் மட்டும் அப்படி இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த